So in this video we are seeing for 11th standard trigonometric function. You are given a circle and it is divided into 4 equal parts, and the 4 equal parts நம்ம quadrant அப்படினு சொல்லுவோம். So this is first quadrant and this is second quadrant, கால் பகுதி அப்படினு அர்த்தம், and this is third quadrant and this is fourth quadrant. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது இப்படி ஜாயின் பண்ணுறேன்னு விட்டு டோன்ட் ஒரி அபவுட் ஹைபாட்னிஸ் பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் பார்க்குறோம். இது வந்து அட்ஜசன்ட் அண்ட் திஸ் இஸ் ஆப்போசிட்டு. இப்போ சைன் தீட்டா அப்படிங்கிறப்போ ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், காஸ் தீட்டா அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ், டேன் தீட்டா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ எல்லாமே எவ்ரிதிங் ப்ளஸில் இருக்குது. ஸோ இது எவ்ரிதிங் பாசிட்டிவ். இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஆல் த trigonometric ரேஷியோஸ் பாசிட்டிவ்னு அர்த்தம். அடுத்தது செகண்ட் குவாட்ரண்ட்டில் அட்ஜசன்ட் சைடு நெகட்டிவ், ஆப்போசிட் சைடு பாசிட்டிவ். அட்ஜசன்ட் சைடு வரக்கூடியது இது காசும் டேனும் அட்ஜசன்ட் சைடு. ஏன்னா காஸ் தீட்டா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ், டேன் தீட்டா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ அட்ஜசன்ட்டு ரிலேட்டடாக இருக்கிறது காசும் டேனும். அடுத்தது செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் அண்டு டேன் நெகட்டிவ் வர்றதுனால சைனை தவிர மீதி ரெண்டுமே நெகட்டிவ், சைன் வந்து பாசிட்டிவ். பிகாஸ் சைன் வந்து ஆப்போசிட் பை ஹைபாட்னிஸ், திஸ் இஸ் பாசிட்டிவ். நவ் கம் டு தேர்ட் குவாட்ரண்ட்டில் திஸ் இஸ் அட்ஜசன்ட், இது ஆப்போசிட்டு. அப்போ ஆப்போசிட்டும் நெகட்டிவாக இருக்குது, அட்ஜசன்ட்டும் நெகட்டிவாக இருக்குது. ஸோ நவ் கம் டு சைன் தீட்டா. சைன் தீட்டா என்ன? ஆப்போசிட் பை ஹைபாட்னிஸ். ஸோ ஆப்போசிட் எப்படி இருக்குது? நெகட்டிவ். ஸோ சைன் வந்து நெகட்டிவ். சிமிலர்லி காஸ் அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ், ஸோ அட்ஜசன்ட் நெகட்டிவில் இருக்குது. ஸோ அது வந்து நெகட்டிவில் வரும். டேன் வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ரெண்டு மைனஸ் இருப்போம், ரெண்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும். ஸோ எக்ஸப்ட் டேன் other two ratios are negative. So in third quadrant tan positive, then other ratios are negative. Now come to fourth quadrant la adjacent positive, then opposite negative. அப்போ adjacent வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறப்போ காசு அட்ஜசன்ட் ரிலேட்டடாக வருது காசு. ஸோ காசு தவிர மிச்சம் ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும். ஸோ இன் ஃபோர்த் குவாட்ரண்ட் காஸ் வந்து என்ன சொல்லிட்டோம்? பாசிட்டிவ். தென் அதர் டூ ரேஷியோஸ் ஆர் நெகட்டிவ். Now example 3.8, the terminal side of an angle is in the standard position passing through the point 3, -4. Find the trigonometric function. X value positive, y value negative. ஸோ சைன் தீட்டா ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு வேல்யூ இருக்குது, ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா √(x² + y²). ஸோ எக்ஸ் வந்து 3, y வந்து -4 கண்டுபிடிச்சோம்னா r = 5 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ சைன் தீட்டா ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், ஆப்போசிட் வந்து 3, ஹைபாட்னியூஸ் 5. காஸ் அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ், அட்ஜசன்ட் -4 by hypotenuse 5. சாரி, இதில் நான் வந்து அட்ஜசன்ட் இங்கே ஆப்போசிட் வந்து -4 இல்லையா? அப்போ இங்கே -4 by 5. தென் அட்ஜசன்ட் வந்து 3. ஸோ 3 by 5. தென் tan ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். தென் கொசிக்கன் இதனுடைய ரெசிப்ரோக்கல் 5 by -4. Then secant cos nuடைய reciprocal, so 5 by 3. Then cot theta tan nuடைய reciprocal, tan என்ன? -4 by 3, so -3 by 4. Now we see what is meant by allied angles அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். allied angles அப்படின்னா two angles are said to be allied if their sum or difference is equal to either 0 இருக்கலாம், அல்லது 90 இருக்கலாம், அல்லது மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 அப்படின்னா 90, 180, 270,
360 and so on. So what is meant by allied angle? Two angles are said to be allied. Their sum or difference. Sum அப்படிங்கிறப்போ ப்ளஸ்ஸு, டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறப்போ மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ஐதர் ஜீரோவாக இருக்கலாம் அல்லது 90 அல்லது மல்டிபிள்ஸ் ஆஃப் 90. ஃபார் எக்ஸாம்பிள் 150 அண்ட் 30. 150யும் 30யும் ஆட் பண்ணுறப்போ யூ ஆர் கெட்டிங் 180. 180 அப்படிங்கிறது என்ன? மல்டிபிள்ஸ் ஆஃப் 90. ஸோ வேர் இட் இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் where 180 is a multiple of 90. So 0 plus or minus theta, 90 plus theta அல்லது 90 minus theta. அதுதான் இங்கே வந்து sum or difference அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த டூ ஆங்கிள்ஸ் வந்து இந்த ஆங்கிள் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 90 இருக்கணும். அது கூட ப்ளஸ் தீட்டா அல்லது மைனஸ் தீட்டா. 90 how you write? ரேடியன் மெஷர் எழுதுகிறப்போ π/2 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். π/2 plus or minus theta. So 180 then 270 plus or minus அப்படிங்கிறது sum or difference. 360 plus or minus theta. 360 you can write 2π. π அப்படின்னா 180, 2π அப்படின்னா 360 plus or minus theta. இப்போ இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாசிட்டிவ் சைடில் மெஷர் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் தீட்டா, திஸ் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இங்கே வந்து நெகட்டிவ் கீழே எப்படி வருது. ஸோ இட் இஸ் மெஷர்ட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். திஸ் இஸ் கிளாக்வைஸ், திஸ் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ் அல்லது கவுண்டர் கிளாக்வைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ இது ப்ளஸ் தீட்டா, இது மைனஸ் தீட்டா. இங்கே ஒய் இங்கே டவுனாக இப்படி வர்றப்போ இது என்ன வரும்? மைனஸ். ஸோ இந்த இடத்துல வந்து மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Now if you suppose if you are taking sin theta என்ன? Opposite by hypotenuse. So y by OP. Sin of minus theta. அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். கீழே இப்படி டவுனாக வரப்போ என்ன வரும்? மேலே வந்து ப்ளஸ் ஒய், கீழே வந்து மைனஸ் ஒய். ஸோ மைனஸ் ஒய் பை ஓபி. இந்த மைனஸ் வெளியில் எடுத்துகிட்டு ஒய் பை ஓபி. வாட் இஸ் ஒய் பை ஓபி? திஸ் இஸ் சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. ஸோ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இந்த மைனஸை வெளியில் எடுத்திங்கன்னா உள்ள சைன் தீட்டா. ஸோ இதிலேருந்து யூ ஆர் ஃபார்மிங் த ஃபார்முலா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. அதனுடைய ரெசிப்ரோக்கல் கொசீக்கண்ட் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் கொசீக்கண்ட் தீட்டா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படி இருக்கணும். காஸ் ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட். ஸோ அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ், இது ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் ஓஎன் பை ஓபி. இதில் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா, இதுக்கும் ஓஎன் பை ஓபியே தான். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா, இது வந்து காஸ் ஆஃப் ப்ளஸ் தீட்டா. ப்ளஸ் தீட்டாவை ஜஸ்ட்டு தீட்டான்னு எழுதுகிறோம். ஏன்னா இங்கே வந்து ப்ளஸ் தான், இதில் ஆப்போசிட் தான் டிஃபர் ஆகுது. இது ப்ளஸ் ஒய், திஸ் இஸ் மைனஸ் ஒய். ஸோ காஸ்டில் உள்ள மைனஸ் வந்தாலும் ஆன்சர் வந்து நமக்கு ப்ளஸ் தான். காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஓஎன் பை ஓபி, காஸ் ஆஃப் ப்ளஸ் தீட்டா ஓஎன் பை ஓபி. தேர்ஃபோர் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா ஒன்லி. சிமிலர்லி சீக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டா, சீக்கன் தீட்டா இதனுடைய ரெசிப்ரோக்கல். இங்கே டேன் வர்றப்போ கண்டிப்பாக மைனஸ் வந்து இருக்குது. ஏன்னா டேன் வந்து ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட்டில் மைனஸ் இருக்கிறப்போ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் tan theta equal to y by on. Then tan of minus theta equal to minus y by on. மைனஸ் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா you are writing tan of minus theta equal to minus tan theta. So similarly அதனுடைய reciprocal cot of minus theta equal to minus cos theta.